இப்போ அது தேவையில்லைன்னு தாங்க தோணுது. இல்ல, அவர் எல்லா விஷயத்துக்கும் உதவி பண்றாரு, ஒத்துக்கிறேன். ஆனா பொறுப்பு கொடுக்கறது சரியா வருமான்னு தெரியல. அது உங்ககிட்டயே இருக்கட்டுமே. தம்பிங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை செஞ்சு கொடுங்க. இல்ல, இதை தாண்டி வேற என்னங்க இருக்கு? அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம் தான் நினைக்கிறேன். அவளுக்கு கிடக்கிற ஆளுங்கண்ணே. இது என்ன அவளுக்கு சம்பாதிச்சதா இல்லை அவளுக்கு அப்பனுங்க சம்பாதிச்சதா? நீங்கள் சம்பாதிச்சது நீங்கள் கொடுக்குறீங்க. இது எதுக்குன்னு அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு? இல்லை கதிர், ப்ளீஸ். இதை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு வரதுக்கே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. இல்லை, அதெல்லாம் விட தேவையில்லை. அவங்க சொல்லிட்டு போறாங்க. சும்மாவே 1000 பேசுவாளுங்க. சொத்தை பற்றி பேசுனா ஏன் அதை பற்றி பேசுகிறான்னு கேட்பாளுங்க. வேற அதை பற்றியாவது பேசுனா அதையும் நோண்டுவாங்க. இது அண்ணனோட சொத்து தானே, நாங்கள் சரின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் எவன் வந்து என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலை இல்லை. அண்ணன் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுபடியே பண்ணிடலாம். சார், நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி மட்டும் யோசிக்கிறீங்க சார். கொஞ்சம் ஏன் சைட்லேருந்து யோசிச்சு பாருங்க சார். நான் இங்கே எதையும் எதிர்பார்த்து வரல சார். எனக்கு சாரோட அறிமுகம் கிடைச்சதே நான் பெரிய விஷயமா நினச்சி தான் இங்கே வந்தேன். அதையும் தாண்டி இங்கே வந்து உங்கள் வீட்டை பார்த்து உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தனா இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களுக்கே தெரியும், எனக்கு இந்த காசு பதவி சொத்துலாம் பெரிய விஷயமே கிடையாது. என்கிட்ட இல்லாத காசா இன்னைக்கு வெளியே போய் ஏன் வெளில கூட போவானோ? உங்கள் மொபைல் இருக்குல்ல, நீங்கள் அதை எடுத்து ராவணன் போட்டு பாருங்க. என் நெட்வொர்க் என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்க கதிர், எடுத்து பாருங்க. உங்கள் சொத்தை விட என்கிட்ட 50 மடங்கு, ஏன் அதை விட தாண்டியே இருக்கும். இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கு. இப்போ இங்க பிரச்சனை காசு இல்லை, எனக்கு உறவுகள் தான் வேணும். உங்களுக்குலாம் சந்தேகம் வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட அன்பு உண்மை. நான் ஏதோ சும்மா உங்களெல்லாம் பிரதர்ஸ்ன்னு கூப்பிடல. அதே மாதிரி அவங்களையும் நான் சும்மா வாய் வார்த்தைக்காக அண்ணின்னு கூப்பிடல, மனசார கூப்பிடுறேன். இப்படி இருக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் ஒரு சொத்துக்காகவோ இல்லை காசுக்காகவோ இதை நான் பிரேக் ஆக விட மாட்டேன் சார். இந்த டாப்பிக்கை தயவு செஞ்சு இதோட விட்டுருங்க. இந்த பவருக்காக இங்கே ஒரு சின்ன பிரச்சனை கூட வர வேணாம். எனக்கு உங்கள் குடும்பம் எப்போதுமே ஹாப்பியாக இருக்கணும் தான் நான் நினச்சி வந்தேன். என்னால் உங்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு கூட வந்துடக்கூடாது சார். சார் ப்ளீஸ், நீங்கள் சொல்கிற நான் எதை வேணாலும் கேட்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை இதோட விட்டுருங்க
சார் இன்னொரு விஷயம் சார், இந்த சொத்து விஷயத்த நானா கொண்டு வரல. நீங்க கேட்டதுக்கு நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன். அதை நீங்க அப்படியே என் பக்கம் திருப்பிட்டீங்க. இதுல உங்க தம்பிகளுக்கே தயக்கம் இருந்துச்சு சார். அதுக்கப்புறமா உங்களுக்காக தான் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க. இங்க பாருங்க ராவணன், நாங்க ஒத்துக்கிட்டது வெறும் அண்ணன் சொன்னதுக்காக மட்டும் இல்லை, உங்க மேலேயே எங்களுக்கு நம்பிக்கை வந்ததுனால தான். தேங்க்யூ ஞானம். நிஜமா சொல்றேன், என்னை சார்ன்னு கூப்பிட்டுட்டு இருந்த நீங்க இப்ப என்ன ராவணன் கூப்பிடுறீங்கல்ல, இது போதும் எனக்கு. இதுக்காக தான் நான் இந்த குடும்பத்தோடயே டிராவல் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேணாம். சார் ப்ளீஸ், இதுக்கு மேல தயவு செஞ்சு என்னை சங்கடப்படுத்தாதீங்க. தம்பி 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 நில்லுங்க தம்பி. இது உங்க சொத்து. 13 வயசுல இருந்து ஆடி ஓடி சம்பாதிச்சேன் நீங்க. அதெல்லாம் யார்கிட்டயே கொண்டு போய் நிர்வாகத்துக்கு கொடுக்குறது எனக்கு எதுவும் சரியா படல. இல்ல சார், அவர் இப்ப என்ன நினைக்கிறாரு? எங்க வீட்டுக்காரவளுக்கெல்லாம் மூளை இல்லைன்னு நினைக்கிறாரா, இல்ல இருக்கிற மூளை வேலை செய்யாதுன்னு நினைக்கிறாரா, இல்ல என்ன நிர்வாகம் பண்ண தெரியாதுன்னு சொல்ல வராரா, என்ன சொல்ல வராருன்னு புரியலையே. நீங்க சொன்னதுக்கோ நீங்க பேசுறதுக்கோ நாங்க எதுவும் இப்ப பேசிட்டு இல்ல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வேற ஏதோ பெரிய பணக்காரன்னு கேள்விப்பட்ட, உங்களுக்கு பார்க்க நிறைய விஷயம் இருக்கு, இது வேற எதுக்கு? நோ நோ நோ, ரொம்ப பேசுறாங்க. தப்பு லக்ஷ்மண், ரொம்ப தப்பு. ஒவ்வொருத்தரையா சிக்க வைக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் பேசுறாங்க. They think they are smart. Are they? அவங்க நிஜமாவே புத்திசாலியா லக்ஷ்மண்? Do you think so? No. No, no, no. இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, யாரு புத்திசாலின்னு தெரியும். ராவணன், ராவணன் ஆதிமுத்து. ராவணன் தான் புத்திசாலி. தம்பி, நிஜமாவே உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல தம்பி. குணசேகரனை எதுக்கு நீங்க கேஸ்ல இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? புடிச்சு உள்ள போட வேண்டியதானே? அந்த ஆளை அழிக்கணுங்கிறது தானே உங்க நோக்கம். அப்புறம் ஏன் தம்பி காப்பாற்ற நினைக்கிறீங்க? எஸ், அந்த ஆள் குணசேகரன், ஆதி குணசேகரன் அழியணும். அதுதான் என் நோக்கம், அதுதான் எனக்கும் தேவை. ஆனா இந்த செஸ் கேம்லாம் பார்த்துருக்கீங்களா லக்ஷ்மண்? முன்னாடி விளையாடி இருக்கீங்களா? அதுல இந்த ராஜாவை தூக்குறதுக்கு முன்னாடி குதிரை, யானை, மந்திரி, சிப்பாயி இது எல்லாத்தையும் தூக்கணும், ரைட்?